ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் நடந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹீரோட தம்பியுமே ட்வின்ஸா இருப்பாங்க. ஹீரோட தம்பியை வந்துட்டு இறந்துருப்பாரு. அவர் வந்துட்டு கொலை பண்ணியிருப்பாங்க. யாரு தான் தம்பியை வந்துட்டு கொலை பண்ணாங்க, என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சதுக்காக, அது கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ வந்துட்டு தான் தம்பி பிளேஸ்க்கு வந்துட்டு வாட்மேன் நடிச்சிட்டு இருக்காரு. இதாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு சா வந்துட்டு பாக்குறா. சா வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்பா இருக்காருல்ல, அவரோட அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு நான் அந்த ஆளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த அங்கிள் வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அப்பான்னு கரெக்டா அந்த அப்பா வந்துடுறாரு. வந்துட்டு என்னம்மா உனக்கு எப்பயே தெரியும், சா வந்து சொன்னானா இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதம்மா அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா, எனக்கு வந்துட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும், ஆன்டி அந்த மாதிரி பண்றாங்க எனக்கு தெரியவே இல்லை, நீங்களும் ஆன்டி சந்தோஷமா வாழணும், அதனாலதான் எனக்கு அந்த விஷயத்த இன்வால்வ் ஆகணும்னு தோணிட்டு இருக்கு, ஆன்டி பண்றதுலாம் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு என்னன்னா அப்பாவும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாருமா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத, ஏன்னா எதாச்சும் பிரச்சனை ஆயிட போகுது, உனக்கும் அவளுக்கும் சோருக்கும் வந்து பிரச்சனை ஆயிட போகுது, நான் பாத்துக்கிறேன், நான் இதை வேற மெத்தட்ல வந்து டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வேற மெத்தடா அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே இவர் என்ன பண்றாருன்னா சோரை பக்கம் வராங்க. சோரும் இவரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், இதுவும் தனித்தனி ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. சோறு வந்து கேட்கறா, என்ன இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வராங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. வந்துடுமே இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு உனக்கு ரொம்ப தொந்தரவு தராளோ அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. உடனே வந்துட்டு அதுக்கு இவர் சொல்றாங்க, இல்ல அவங்க தொந்தரவு தர்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி நீங்க தானே இருக்கீங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்க சோறு வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு இல்ல அவ வந்து கொஞ்சம் வந்துட்டு அன்புனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, தெரியும், நீங்க ஒரு விஷயத்த நினைச்சுக்கோங்க, அவ வந்து ஒரு அடாப்டட் சைல்டு தான், அவங்களோட சொந்த பொண்ணு கிடையாது, நீங்க ரொம்ப இடம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, இதுதான் பேச வந்தீங்களா, நீங்க கிளம்பலாமே அப்படிங்கிற மாதிரி சோறு வந்து சொல்றாரு. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நம்ம திருப்பி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம லைஃப்ல வந்துட்டு நிறைய இவங்களுக்குள்ள கேப் நிறைய இருக்கும், நம்ம திருப்பி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, யாரு நீங்களும் நானும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா லைஃப் அப்படின்ட்டு இவ கேட்கிறா. ஆமா, நம்மளுக்குள்ள நிறைய கேப் இருக்கு, நம்ம ஏன் அந்த விரிசல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவர் இவங்க கையை பிடிச்சி இவர் என்ன பண்றாருன்னா கிஸ் பண்றாரு. அப்ப இவங்களும் ரொம்ப எமோஷனலா வந்துட்டு இப்படி கிட்ட போற மாதிரி தான் காட்டுறாங்க. அவர் சொல்றாரு, நம்ம ஏன் வந்துட்டு இந்த லவ் இதெல்லாம் வந்துட்டு இல்லாம இவ்வளவு நாள் இப்படி இருந்தோம்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப வந்து ரொமான்டிக்கா இவர் வந்து மூவ் பண்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா அப்படியே ரொமான்டிக்கா இவ்வளவு வரா. சோறு என்ன பண்றாங்கன்னா இவரோட காலை வந்து தொட்டு பார்க்கணும்னா கால் ரெண்டுமே வந்துட்டு அவரோட மூவ் பண்ணவே முடியாதுல்ல, சோ அப்படியே தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப ரொமான்டிக்கா வந்துட்டு பேசுறாரு, நீ வந்து நான் கல்யாணம் பண்ண போனி உன்னை எப்படி இருந்தியோ இப்ப வரைக்கும் நீ அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ண போறாரு, கிஸ் பண்ண போறாரு. அப்ப இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா காதுல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நான் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கேன், ஆனா நீங்க அப்படி இல்லையே, உங்களால நான் எதிர்பார்க்கறது உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன்னா அவரோட கால் ரெண்டுமே வந்துட்டு இது பண்ணல, அவரால் மூவ் பண்ண முடியாது. சோ அவங்க என்ன பண்ணனா செக்ஸ் லைஃப் பத்தி தான் சொல்றாங்க. உங்களால இந்த காலை வச்சுட்டு எனக்கு தேவையான ஹாப்பினஸ் உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது இவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவர் வந்து பாக்குறாரு, என்ன லவ்ல வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இது செக்ஸ் மட்டும் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்குறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஹாப்பியா தான் இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன், ஆனா உங்களால ஒரு விஷயம் கொடுக்க முடியலன்னா நீங்க வேஸ்டா ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சோறு வந்து சொல்றாங்க. உடனே இவர் வந்து பாக்குறாரு, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. ப்ளீஸ் உங்களால இந்த காலை கூட நவுத்த முடியல, நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நீங்க இந்த ரூமை விட்டு வெளியே போலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரூலா தான் சொல்லி வந்துட்டு அனுப்புறா. இவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் இவர் இந்த ரூமை விட்டு வெளியே போயிடாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வீட்டுல அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, வாட் வந்து இறந்துட்டார்ல, இன்னுமே நீ ஏன் மாச்சுரியிலேயே அவனோட இதை வச்சிட்டு இருக்க, நம்ம வந்து ஃபினர் நடத்தணும், இறந்ததுக்கு அப்புறம் செய்யற சடங்கெல்லாம் பண்ணிட்டு அவனை வந்து நல்லபடியா அடக்கப்படணும், அப்பதான் வந்துட்டு ஒரு ஆத்மா கிடைக்கும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. ஹீரோக்கு வந்து என்னன்னா, வேண்டாமா, இப்போ வந்துட்டு வாட் வந்து இறந்துட்டான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு ஃபினர் நடத்தும் போது எல்லாரும் வருவாங்க, இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு வாட்டா தான் நடிச்சிட்டு இருக்கா, சோ வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன் எதுக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. இல்ல இவன் வந்து யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க, இவன் இறந்ததுக்கு வந்துட்டு நியாயம் வேண்டும் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லுவான். சரிப்பா நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க எஞ்சி போறாங்க. ஹீரோ என்ன பண்றான்னா, அம்மா ப்ளீஸ் நீங்க போவாதீங்க, போலீஸ்ல போனா மட்டும் நமக்கு என்ன தெரிய போகுது, சப்போஸ் இதுக்கு பின்னாடி இருக்கவங்க பணக்காரங்களா இருந்தா என்ன பண்றது, ஏன் வாட்டை வந்து கொலை பண்ணாங்க, எதனால, என்ன ரீசன், வாட் ஏன் அவன் ரொம்ப அப்பாவியான பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். பாருங்கம்மா, அவன் வந்துட்டு உங்களுக்கு பர்த்டே, அவங்க அம்மாக்கு பர்த்டே தானே, சோ ஒரு கிஃப்டா வந்து அவன் என்ன பண்ணிருப்பான், ஒரு என்வலப் மாதிரி இருக்கும், அது ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க அம்மாக்காக அவன் ஒரு லேண்ட் வாங்கி கிஃப்ட் கொடுக்கலான்னு இருந்திருப்பான். சோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. என் பையன் இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து சொல்றான், இந்த மாதிரி இந்த அளவுக்கு உங்களுக்காக யோசிச்சிருக்காமா, நம்ம அவனுக்காக நம்ம இதுதான் பண்ணணும்,
அவனை யார் வந்து சாகடிச்சா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சப்போஸ் அவன் இடத்துல நான் போனா மட்டும்தான் நான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது பெரிய பணக்காரங்க யாரும் சம்மந்தப்பட்டா என்ன ஆகுறது, என்னோட தம்பிக்கு நியாயம் வேணுமான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். இவங்களுக்கும் அதுதான் வேணும், நான் பையனை கொண்டது யாருன்னு இவங்களுக்கு கண்டுபிடிக்கணும் தான். பட் வந்து எந்த வகையில அப்படிங்கிற மாதிரி குழப்பமா இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொன்னா, ப்ராமிஸா சொல்றாமா, கண்டிப்பா என்னோட தம்பியோட சாவுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மாக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். அவங்க அம்மா வந்துட்டு இப்படி அழுதுகிட்டே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்ப புதுசா தானே இங்க வந்திருக்கா பேங்காக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருப்பா. யாரு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறான். இந்த மாதிரி அங்கிள் இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு வீட்லயே இருக்காருல்ல, சோ அவருக்கு வந்துட்டு வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். சோ அதுக்காக இவங்க வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு டீச்சர் மாதிரி வந்திருக்காங்க. இவருக்கு வந்துட்டு இந்த டிராயிங் பண்றது இஷ்டமா இருக்கும். மனசுல என்ன தோணுதோ அதெல்லாம் வந்துட்டு வரைய ஆரம்பிப்பாரு. ஆனா அவர் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க வந்துட்டு என் அங்கிள் எங்க அப்பாவோட ஃபீலிங்ஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பயன் பண்ணிட்டு இருக்கும் போது கீழே வந்துட்டு ஒரு பொருள் விழுந்துரும். இதை வந்து அவர் எடுக்க பாப்பாரு. ஆல்ரெடி சோர் வந்து சொல்லியிருப்பாங்களா, உங்களால என்ன முடியும் அப்படிங்கிற மாதிரி தானே இலக்காரமா பேசியிருப்பாங்க. சோ என்ன பண்ணுவார், ரொம்ப ட்ரை பண்ணி அதை எடுக்க போய் கீழே விழுந்துருவாரு. கரெக்டா அப்ப ஹீரோயினும் சரி அந்த டீச்சர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் வந்துட்டு இவரை தூக்கி உட்கார வைப்பாங்க. என்னப்பா என்ன ஆச்சு, எங்களை கூப்பிட்டு இருக்கலாமே, நீங்க ஏன் ட்ரை பண்றீங்க போது, இல்லம்மா நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியுமா, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளவு நிலைமை எப்படி இருந்தா அந்த பக்கத்துல வந்துட்டு சோரை காட்டுறாங்க. சோர் பாத்தீங்கன்னா பயங்கரமா எக்ஸசைஸ் பண்றாங்க, டான்ஸ் பண்றாங்க. அவங்க அந்த பாடியை ஃபிட்டா வைக்கிறதுக்கு அவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்ல வந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா குளிக்க போறாங்க. அப்படியே குளிச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படியே குளிச்சிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாங்க. அவங்க வந்துட்டு யாரோ ஒரு பையன் கூட வந்துட்டு க்ளோஸா இருக்க மாதிரி இருந்திருக்காங்களா இல்ல நினைச்சு பாக்குறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்க வந்துட்டு ஐ திங்க் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மொமெண்ட் இவங்க நினைச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபீலா இருக்கு. அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே வந்துட்டு இந்த பையன் மூலியமா அவங்களுக்கு கிடைக்குது போல. ஸோ அதை வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதே ஃபீலிங்ஸோட இருக்கும் போது அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. நம்ம ஏன் வந்து இதை மாதிரி நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் வேண்டாம் நம்ம இதை திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் ரெடி ஆகிறதுக்காக வெளியே வராங்க. கரெக்டா என்ன பண்றாங்கன்னா வாட்டுக்கு தான் கால் பண்றாங்க. வாட்டா இருக்க நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. ஐ திங்க் அந்த ஒன்னா இருந்தது வாட்டு கூட தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கால் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் வந்துட்டு எடுக்கிறான். என்ன நீ வந்துட்டு இன்னுமா உனக்கு எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமா மேடம் எனக்கு இனிமே ஞாபகம் வரல. ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். இல்ல உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருந்துச்சுன்னா எனக்கு நீ சொல்லு, நீ வேணா கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோர் வந்து வச்சிடுறாங்க. ஹீரோக்கா இவங்க ஏன் ஜஸ்ட் இவர் பெரிய பாஸ், அவங்க ஏன் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி கிட்ட வந்துட்டு இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னு ஹீரோக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. இவங்க அந்த போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ அப்செட்டா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சோர் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா ரொம்ப கியூட்டா அழகா கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவனும் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கான். 2 பேருமே வந்துட்டு சைட் பை சைடு காமிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே காமிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயம் திங்க் பண்ணிட்டு இருக்கான். வாட் இறந்தப்போ கூட வந்துட்டு ஹீரோ தானே இருந்திருப்பான். இவன் இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட இருந்து ஒரு போன் வந்துட்டு இருக்கும். அதுல மெக்கானிக் அப்படின்னு ஒரு பேர் போட்டிருக்கும். அப்ப அந்த போன் வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த போனை வந்துட்டு இவனோட பாஸ்வேர்ட் போட்டாதான் எடுக்க முடியும். இப்போ வாட் என்ன பாஸ்வேர்டு போட்டிருப்பான்னு ஹீரோக்கு தெரியாது. அதை வந்துட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் மாச்சூர்ல வந்துட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு உண்மையிலே வாட்டா நடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரெண்டு கேட்பான். ஆமா. இல்லடா உனக்கு 2 மாதிரி நடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு மாதிரி இருக்குமே, என்ன பண்ண போறேன், இல்ல நான் வாட்டாவே வந்துட்டு வாழ போறேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். சோ அதுதான் வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல வந்துட்டு காசிப் ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுமே ஹீரோக்கு தெரியும். சோ வந்துட்டு என்னதான் நடக்குது, வாட்டுக்கு என்னதான் நடந்திருக்கும் அப்படிங்கறதுல வந்துட்டு ரொம்ப ஈகரா தெரிஞ்சுக்கணும், பழி கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு தான் ஹீரோ இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க டீச்சரும் இங்க அப்பாவும் வருவாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளியே போய் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டு வந்திருப்பா போல. இன்னும் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கேட்பாராம். நான் வந்துட்டு ஒர்க் பண்ணலான்னு வந்துட்டு முடிவு பண்ணிட்டேன் போது என்னம்மா நீ மாடலிங் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரும் சரி இவரும் வந்து கேட்பாரு. இல்லப்பா நான் மாடலிங் பண்ற மாதிரி இல்ல, நம்மளோட கம்பெனிலேயே எனக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. என்னது நம்ம கம்பெனிலே ஒர்க் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. ஆமா நான் நம்ம கம்பெனிலே போய் ஒர்க் பண்ணிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. கரெக்டா அங்க வந்து சோர் வந்து கிளம்பி அழகா பிரிட்டியா வெளியே வருவாங்க. சோர் மேடம்க்கு வந்துட்டு ஒரு வணக்கம் வைப்பாங்க. அவங்களும் ஓகே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வருவாங்களா. அப்ப நம்ம ஹீரோயினும் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அப்பா வந்துட்டு சொல்லுவாரு, நீ ரொம்ப பார்க்க பிரெட்டியா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அழகா கிளம்பி வந்திருப்பாங்க. அதுக்கு தான் அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையில சோறு முடிச்சிடலாம். பட் அவங்க அது சொல்ல மாட்டாங்க. ஒருத்தவங்களை பார்த்து நம்ம அழகா இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பாராட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கீங்க, ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சர்க்காசமா பேசிட்டு போவாங்கல்ல. அப்ப நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு கோவம் வரும். ஏன்னா அப்பா அப்படி சொல்றாங்க, அட்லீஸ்ட் வந்துட்டு ஹாப்பியா எடுத்துக்கணும், இல்ல வந்து தேங்க்ஸா சொல்லணும், இந்த மாதிரி பேசுறாங்கன்ட்டு. ஆமா உங்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களை பார்த்தா யாரும் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவா.
அதுக்கு வந்துட்டு சோர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா கரெக்டா சொல்லிட்டே, நான் வந்துட்டு அந்த மேனை தான் பார்க்க போறேன். ஸோ நான் அழகா போனோம்ல, அப்பதானே அழகா பிரெட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூஞ்சிக்கு மேலே இப்படி வந்து பேசிட்டு போவாங்க. ஹீரோயின் அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருப்போம். இவங்க இப்படி சொன்னாலுமே அந்த அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு பாப்பாரு, என்ன இது அப்படிங்கிற மாதிரி பாப்பாரு. அதுக்கு வந்துட்டு சோர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இந்த மாதிரி அவ என்கிட்ட பேசினா அதுக்காக நான் சொன்னேன், மத்தபடி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இவ பேசுனதுக்கு நான் ரிப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க. இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லப்பா நீங்க விடுங்க, அவங்க அப்படித்தான், அவங்க என்னமோ ட்ரை பண்றாங்க நல்லாவே தெரியுது, அதை நம்ம கண்டுதப்பா பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பேசிட்டு இருப்பா. இவர் ரொம்ப அப்செட்டா இருப்பாரா, இதை பார்த்தனுமே இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். சோ என்ன பண்ணுவானா, சரி நம்ம ஒரு ட்ரிப்பு மாதிரி வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. என்னம்மா ட்ரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. ஆமா நம்ம ட்ரிப்பு மாதிரி வெளியே போகலாம், நீங்க இந்த வீட்லயே இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப டல்லா இருக்கு, நம்ம போலாமே ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவா. சரிம்மா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப போய் நான் வந்துட்டு ரூமுக்கு போறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா ரூமுக்கு போயிடுவாரு. இங்க பாத்தீங்கன்னா சாட் வந்து வெளியே நிப்பா. சாட் கிட்ட பேச வரேன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு இப்படி தட்டுவானா, அவங்க பயந்துருவாங்க. ஏன் லூசு பேய் மாதிரி ஏன் வந்து பயமுத்துற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. நான் எங்க பேய் மாதிரி பயமுத்துறேன், நீ பயந்துட்ட, நான் ஜஸ்ட் உன்னை தட்டுனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருப்பான். சரி என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல கம்பெனிக்குள்ள நிறைய பேர் போறாங்களே புது ஆட்கள்லாம் யாரு அப்படிங்கும்போது, இல்ல மேடம் வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோவும் ஆஃபீஸ்க்கு வருவான். ஹீரோ பார்த்துமே சாட் வந்துட்டு பேச போவாங்களா, அப்போ வந்துட்டு இவனுக்கு பிடிச்ச ஹீரோக்கு வந்துட்டு சாட் யாருன்னே தெரியாது. அவனுக்கு இப்போதைக்கு அவனுக்கு வந்து அமிஷா வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அப்படி தெரியாத மாதிரி இருப்பான். அப்போ கரெக்டா வந்துட்டு இவர் பிடிச்சி வந்து நிக்க வச்சிருவாரு. ஃப்ரெண்ட் நிக்க வச்சுட்டீங்க பாரு, ஹீரோ வந்துட்டு இப்போ டெம்பரவரியா நிறைய விஷயத்த மறந்துட்டான், உன்னையும் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது கேட்பாங்க. அப்படியா உண்மையிலே நீ மறந்துட்டியா வாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. ஆமா மறந்துட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட் பொண்ணு வந்து உள்ளார போயிடுவான். இங்க பாத்தீங்கன்னா இவ வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, பிசினஸ்லயும் பயங்கர வந்து சக்சஸ்ஃபுல்லான உமனா இருக்கீங்க, எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, நம்ம வந்து பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இந்த பட்டர்ஃபிளை வந்துட்டு அது ஸ்டோரியே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது புழுவா இருக்கும், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு எஃபர்ட் போட்டு இவ்வளவு அழகா வந்திருக்கும்ல, அதுக்கு ரொம்ப நாள் அது வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கும். சோ அதான் வந்துட்டு ஒரு ஸ்டோரியா வந்து சொல்லுவேன், நம்ம பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். நான் அதே மாதிரிதான், நான் ரொம்ப எஃபர்ட் போடுவேன், அதனால என் லைஃப் வந்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்றா. அது வந்துட்டு அழகுக்குமே அதான் சொல்றா. அவ இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா உமனா இருக்கால, சோ அதுக்குமே பட்டர்ஃபிளை வந்துட்டு கம்பேர் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கா. இதை வந்துட்டு எல்லாருமே கேட்டுருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் நின்று அதை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வரதை வந்துட்டு அவ வந்து பாத்துருவா. நான் வந்து ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிடும். அந்த மே பொண்ணு வந்துட்டு அப்படியே பாப்பாங்க, யாரை பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாருமே போயிடுவாங்க. மே என்ன சொல்லுவா, மே கிட்ட கூப்பிட்டு சோர் வந்துட்டு சரி எல்லாருமே வெளியே போக சொல்லு, ஹீரோ கிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே போக சொல்லி இந்த இடத்துல வந்துட்டு ஹீரோவும் சோர் மட்டும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமே என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் வெளியே அமைச்சிட்டு அவங்களுமே வெளியே வந்துருவாங்க. அப்போ வந்து 2 பேரும் பார்த்துருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஒரு பாஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்ச மாதிரி பார்ப்பான், இவங்களும் என்ன பண்ணுவாங்க சிரிச்ச மாதிரி பார்ப்பாங்க. சப்போஸ் இவங்க ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன தெரியல, ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருக்கு, நான் கொடுத்த இன்டர்வியூ வந்துட்டு உனக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சோறு வந்து கேட்பாங்கல்ல. அதுக்கே என்ன சொல்லுவானா, பட்டர்ஃபிளை வந்துட்டு ஓகே தான், அது வந்துட்டு ரொம்ப சுதந்திரமா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே தான். ஆனா அது இருந்தாலுமே ஒரு பூவோட தேனை எடுத்து அந்த பூவோட சேர்த்து வச்சு அதை வந்து தேனை எடுத்து தானே அது வந்து வாழுது. சோ எல்லாருக்குமே ஒரு சோர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். இவரோட பாயிண்டே இவன் என்ன பண்றான்னா, சோர்ஸ் இல்லாம அந்த பட்டர்ஃபிளைல வாழ முடியாது, ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த கதை பாத்தீங்கன்னா இது அப்படியே வந்துட்டு இவளுக்கு வந்து பொருந்தும். இவளுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கு, ஏன்னா பணக்கார ஹஸ்பண்ட், ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதுதான் வந்துட்டு ஹீரோ வந்து சொல்றான். அவன் வந்துட்டு நார்மலா பட்டர்ஃபிளை வச்சு சொல்றான், இவளை வச்சு சொல்லல. பட் இவளுக்கு அந்த மாதிரி தாட் தோணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ டூர் மாதிரி வெளியே அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே எங்க அழைச்சு வந்திருப்பானா, ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு அப்பா அழைச்சிட்டு வந்திருப்பா. அவ வந்து கேட்கறாரு, என்னம்மா நீங்க ஆஃபீஸ் கழிச்சு வந்திருக்கேன்னு, ரொம்ப நாளா நீங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரதே இல்லை, இது உங்க கம்பெனி தானேப்பா, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்து அழைச்சிட்டு போறான். அப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல மே வரா. மே வந்து போது என்ன நடக்குது, ரொம்ப பரபரப்பா இருக்கே கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த மாதிரி மேடம் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இவருக்கு தெரியுது, காலைல அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா கிளம்பி வெளியே வந்திருப்பாங்கல்ல, சோ இன்டர்வியூக்காக தான் இவ அழகா கிளம்பி வெளியே வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இப்போ வந்துட்டு டக்கு நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாரு. ஏமா நீ சந்தேகப்பட்டியமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. உடனே இந்த ஹீரோயின் வந்துட்டு நீங்க அப்படி நினைக்காதீங்கிற மாதிரி மனசுல நம்ம ஹீரோயினுக்கு தோணிட்டு இருக்கு. சரி எங்க இருக்காங்க சோர் மேடம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்கிறா. அவங்க ஆபீஸ் ரூம்ல இருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க கிளம்பி போறாங்க. இங்க பத்தி என்ன நடக்குதுன்னா, இவன் என்ன பண்றான்னா எனக்கு காஃபி வந்துட்டு மேக் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்றான்னா காஃபி வந்துட்டு கொடுக்குறான். நீ அடிக்கடி எனக்கு காஃபி வந்து கொடுப்ப தெரியுமா அப்படின்னு வந்துட்டு சோர் வந்து சொல்றாங்க. பட் இவன் என்ன சொல்றான்னா, சாரி மேடம் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காஃபி எடுத்து குடிப்பாங்க. குடிக்கும் போது வேணுக்கு என்ன பண்ணுவானா அவன் மேல வந்து ஊத்திப்பா. ஹீரோ வந்துட்டு
என்னடா மேல ஊத்திக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு டக்குனு போய் என்ன பண்ணுவாங்கன்னா தொடச்சு விடுவோம். ஆக்சுவலி வந்து அவங்க எங்க ஊத்திருப்பாங்கன்னா பிரஸ்ட் மேல ஊத்திருப்பாங்க. அந்த சூடு தாங்க முடியாம இவங்க ஆச்சு ஊச்சுங்குவாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு அவங்களே பண்றாங்க, ஆக்டிங் தான் பண்றாங்க. வேணும்னா வந்து ஊத்திருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா, ஐயோ அங்க சுற்றுக்குமேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு எந்த இடம் அப்படிலாம் பாத்துருக்க மாட்டான். ஐயோ வந்துட்டு ஹீட்டா இருக்குமே சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், டக்கு டச் பண்ண போவானா. அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே கண்ணு 2 பேரும் பாப்பாங்க. ஹீரோக்கா என்னடா இது நம்ம டச் பண்ணிட்டோமேனு மாதிரி இருக்கும். இல்ல வெயிட் பண்ணுங்க நான் டிஷ்யூ எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், டிஷ்யூ எடுக்க போவான். அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேல வந்துட்டு ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவான், டிஷ்யூ வந்து நிப்பானா. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதாங்க அப்படின்னு கொடுக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, கிட்டக்க போவாங்க. ஏன் என்ன நல்லா செக் பண்ணு, எனக்கு எங்க ஊத்தி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நிப்பாங்க. இங்க காஃபி வந்து பட்டிருக்குன்னு பாரு, என்ன செக் பண்ணி அந்த இடத்த வந்துட்டு தொடச்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோக்கா ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நீ வந்துட்டு தொடச்சு விடு, நானே எடுத்துட்டு கை வச்சு தொடக்கிட்டேமான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோட கையை எடுத்து அவங்களோட பிரஸ்ட் மேல வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தொடக்க ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோக்கா ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவனுக்கு வந்துட்டு சரி அவன் வந்துட்டு வாட்டா தானே இருக்கான், இவங்க எதாவது சொல்லுவாங்க எதாவது தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ வந்து நின்று பார்த்துட்டு இருப்பான். எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த ரூமர்ஸ் உண்மையும் அப்படின்ட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினும் அந்த அங்கிள் இருக்காரு, அவங்க 2 பேரும் உள்ளார வருவாங்க. இந்த காட்சி வந்து பாத்துருவாங்க. அப்போ வந்துட்டு சோர் வந்துட்டு என்ன 2 பேரும் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு இந்த விஷயத்த பாத்துருவாள். என்ன நடக்குது, நீ எதுக்கு வாட் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனுக்கு எதுவும் பயம் இல்லைல்ல. அவன் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி மேடம் கூப்பிட்டாங்க இன்ட்டு நடந்துச்சு, ஸோ அதுக்காக இங்க வந்தா அப்படின்னு வந்து சொல்லுவான். உடனே வந்துட்டு ஆமா நான் அதான் கூப்பிட்டேன் அப்படின்னு வந்துட்டு சோர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ தான் வாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பாரு. ஆமா சார் நான் தான் வாட்டு, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். ஏன்னா இவனுக்கு யாருன்னு தெரியாதுல்ல. இல்லது நான் யாரும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சாரி சார் கொஞ்ச நாள் எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, ஸோ நான் வந்துட்டு பழசெல்லாம் மறந்துட்டேன், டெம்பரரியா சில விஷயத்த மறந்துட்டேன், எனக்கு அதனால தெரியாதுங்கும் போது இவர் தான் வந்துட்டு சோர் மேடமோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வந்து சொல்லுவான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லிப்பான். ஏன்னா ஒரு முதலாளி இல்ல, ஸோ என்ன பண்ணுவான்னா வணக்கம் கொடுப்பான். சாரி சார் எனக்கு தெரியாம போயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்ததெல்லாம் சொல்லுவான். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாப்பாரு. அவர் சந்தேகத்தோட தான் பாப்பாரு. அதுக்கப்புறம் ஓகே நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோர் வந்து சொல்லிடுவாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா அந்த பிளேஸ் விட்டு கிளம்பி போயிடுவான். ஹீரோயினுக்கு அப்படியே கோவமா அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு ஃப்ரெண்டும் அந்த சேட்டு பொண்ணு வந்துட்டு வெளியே நின்று என்ன பேசுறாங்கன்னு பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கால எதுவுமே விழுவாது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா வெளியே வந்துட்டு நீங்க எதுக்கு சோர் கூட இருந்தீங்க, உங்களுக்கும் சோருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. அதுக்கு ஹீரோ வந்துட்டு எனக்கும் சோர் மேடம்க்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்க பாஸ் நான் வந்துட்டு எம்ப்ளாயி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். சும்மா போய் சொல்லாத, நடிக்காத, உனக்கும் அவங்களுக்கும் என்னமோ இருக்கு, நீ வந்துட்டு அவங்க எதை யூஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து பேசுவாள். அதுக்கு வந்துட்டு அது மாதிரிலாம் எனக்கு தெரியல, எனக்கே வந்துட்டு கொஞ்ச நாளா வந்து எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு வந்துட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். இல்ல நீ சும்மா நடிக்கிற, எனக்கு தெரியும், நீ உன்னோட விஷயம் எல்லாமே நான் வெளியே கொண்டு வருவேன், உன்னை பத்தி நான் எல்லாமே வந்துட்டு சர்ச் பண்ணுவேன், நீ எந்தனால வந்துட்டு எங்க ஆன்டி கிட்ட வந்து பழகுறேன்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், கண்டிப்பா அதெல்லாம் வெளியே கொண்டு வருவேன் அப்படிங்கும் போது ஹீரோ என்ன சொல்லுவான், ரொம்ப நல்லதா போச்சு, ஏன்னா எனக்கு கொஞ்ச நாள்ல வந்துட்டு எல்லாமே மறந்து போச்சு, நீங்க வேணா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வெளியே கொண்டு வாங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவான். ஆனா ஹீரோக்கு வந்துட்டு வாட்டு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்ல, சோ அதை மீன் பண்ணி தான் அவன் சொல்றான். அதுக்கப்புறம் இவர் காட்டுறாங்க இவங்க ஆபீஸ்ல இருக்கும்போது இருக்கப்போ வந்துட்டு கேட்பா, என்னது அதிசயம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சோர் கேட்பாளா. இல்ல ஹீரோயின் தான் அழைச்சிட்டு வந்தாங்க போது ஓ அப்படியா ஓகே ஒன்னு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கிளம்ப போவாள. வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்களா, சரி நான் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேங்கும் போது அவர் கேட்பாரு, உங்ககிட்ட ஒரு உண்மையை கேட்கணும் சொல்லு, அந்த வாட்டு பையனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, உனக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன இது புதுசா இந்த கேள்வியா இருக்கு, நீங்களும் அந்த காசிப்பை நம்புறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க கேட்பாங்க. நான் கேட்டதுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்லு, உனக்கு அந்த பையனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு போயிட்டு எனக்கு அந்த பையனை பிடிக்காது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு இவங்க வந்துட்டு ஒன்னும் உண்மையா சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவருக்கும் நேர்மையா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து தோணுது. ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. இவங்க அப்படியே அசால்ட்டான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பையன்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்மா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சேட் வந்து அழைச்சிட்டு போயிட்டு நீ ஏன் அப்படி பண்ற, இங்க பாரு, என்னதான் இது உங்க அப்பாவோட கம்பெனியா இருந்தாலுமே உன் ஃபேமிலி கம்பெனியா இருந்தாலுமே நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரு, நீ வந்துட்டு ஒரு விஷயத்த நினைச்சுக்கோ, அவரோட நீ அடாப்ட் சைல்டு தான், நீ வந்து ஸ்டெப் ஃபாதர் தான், நீ ரொம்ப ஓவரா பண்றடி, இந்த கம்பெனிக்கு வந்துட்டு ரொம்ப எல்லாமே வந்துட்டு மிரட்டிட்டு இருக்க, அது எல்லாமே இங்க இருக்க எம்ப்ளாய் எல்லாம் நீ இந்த மாதிரி பேசக்கூடாது. ஹீரோ வந்து பார்த்து பேசியிருப்பால ஹீரோயின். ஸோ அதான் சொல்லும் போது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, எனக்கு அந்த பையன் மேல டவுட்டா இருக்கு, ஏன்னா எங்க அப்பா சந்தோஷமா இருக்கணும், இந்த மாதிரி ஆன்டிங்களை ஏமாத்திட்டே இருக்காங்க, எங்க அப்பாவோட சந்தோஷத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு நியாயம் வேணும், இல்லைன்னா எங்க அப்பா வந்து சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கா செம்மையா டென்ஷனா இருக்கான். என்ன பண்றான்னா ஐடி கார்டு எல்லாம் கழட்டி போட்டுட்டு அவனுக்கு வந்து இப்படி கோவமா இருக்கு. அப்ப ஃப்ரெண்ட் வந்து கேட்கறான், என்னடா மச்சான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, ஏன் அந்த சோர் மேடம் வந்துட்டு வாட் கிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸா பேசணும், ஏன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கேட்கும் போது செடியூஸ் பண்ற மாதிரி பேசுறாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. செடியூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி சோர் மேம் வந்து பேசினாங்களா, அவங்க வந்து ஆமா பேசுனாங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் இருக்கான்னு கேட்கற மாதிரி தெரியுது, அவங்க ஏதோ எதிர்பார்க்கறாங்க, அப்ப சோருக்கும் வாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு
சொல்லிட்டு 2 பேருக்கும் இருக்கும். அப்போ வந்து ஃப்ரெண்டு கேட்பான், அப்போ இந்த காசிப்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு என்ன தெரியல, அப்போ ஒரு ஃபோன் கிடைச்சிச்சுல, அந்த ஃபோன் எங்க, வாட்டோட ஃபோன் எங்க, அவனோட பாஸ்வேர்டு வந்துட்டு எடுத்துட்டியாங்கும் போது எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் வந்து கொடுப்பான். லாஸ்டா அவனுக்கு யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க, அந்த மெக்கானிக்ங்கிறது வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் கால் பண்ணா அந்த நம்பருக்கு வந்து கால் போகாது. ஆனா இன்னொரு நம்பர்ல இருந்து லாஸ்டா வந்து ஃபோன் வந்திருக்கும். ஸோ இந்த நம்பர் கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுவான். இந்த பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து வெளியே வருவாளா, அப்ப பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு சோர் வந்து ஃபோன் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே இன்னைக்கு நைட்டு மீட் பண்ணலாம், நீ வந்துரு, இந்த பிளேஸ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சோர் வந்து சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஹீரோ வந்து கார்ல வாங்கிடுவா. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஓகே நைட் நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு ஹீரோ வந்துட்டு ஃப்ரெண்ட்ட சொல்லுவான். நைட் மீட் பண்ணலான்னு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை 2 பேரும் தான் மீட் பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிள் வந்துட்டு வீட்டுக்கு போவாரா, ரொம்ப வந்து சேடா போவாரு. அவர் வந்து சாப்பிட கூப்பிடுவாங்க. இல்லம்மா எனக்கு சாப்பிட்ற மாதிரி மூடு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். என்னோட செகண்ட் சேனல்ல நான் புதுசா வந்து தாய் ட்ராமா வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. டேக் கேர்.